இன்றைக்கி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க வேல்பாரி பாரம்பரிய உணவகத்தை வந்திருக்கோம். இங்கே வெரைட்டி ரைஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வாங்கின வெரைட்டி ரைஸில் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாங்கினது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் லெமன் ரைஸ். ரைஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இப்போ வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க கொடுத்த சாம்பார் சாதத்தோட குவான்டிட்டி மீடியமாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் ட்ரை தான். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் டேஸ்ட்டு பிடிக்கும். ஃபுட்டும் ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக போட்டு நல்லா குவாலிட்டியாகவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். 60 ரூபாய்க்கு ஒரு சாம்பார் சாதம் அவங்க கொடுத்தது 100% வந்து ஒர்த்து தான். சாம்பார் சாதத்தோட குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாம்பார் சாதத்தோட ரிவ்யூ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இந்த வெஜிடபிள் பிரியாணியில் ஏலக்காவோட வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக தூக்கலாக இருந்துச்சு. கேரட்லாம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருந்தாங்க. பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த வெஜிடபிள் பிரியாணியோட குவான்டிட்டியும் தாராளமாக ஒருத்தருக்கு பார்த்துற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக வெஜிடபிள் பிரியாணி வந்து டாப் கிளாஸாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம 100/100 கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரைஸோட குவாலிட்டியும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக வெஜிடபிள் பிரியாணினா சில இடத்துல வந்து காரம் போட்டுருவாங்க. இங்கே காரமும் மீடியமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம வெஜிடபிள் பிரியாணியோட ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லெமன் ரைஸ். இந்த லெமன் ரைஸில் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இறங்கி அந்த லெமனோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டியும் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக அந்த ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் வாங்கி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. குவாலிட்டியும் சூப்பர் தான். குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் ட்ரை தான். இந்த லெமன் ரைஸ்க்கும் நம்ம 100/100 கொடுக்கலாம். ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இந்தளவுக்கு குவாலிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி கொடுக்கறது ரொம்பவும் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம லெமன் ரைஸோட ரிவ்யூ பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த தயிர் சாதம். தயிர் சாதத்தோட டேஸ்ட் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. குவான்டிட்டி ஓகே, குவாலிட்டி, ஃபுட்டோட ஹைஜீன் எல்லாமே சூப்பர் தான். பட் டேஸ்ட்டில் அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த தயிர் சாதமும் அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கொடுத்த எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம 100/100 கொடுத்துருக்கலாம். இந்த லொக்கேஷன் யாராவது வேல்பாரி பாரம்பரிய உணவகத்தில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.